فإن التمسك بهديه لا يستتب إلا بالاقتفاء لما صدر من مشكاته والاعتصام بحبل الله لا يتم إلا ببيان كشفه. இந்த இடத்துல வல் இஅ்திஸாம என்றும் எங்களுக்கு வாசிக்கலும் வல் இஅ்திஸாமு என்றும் வாசிக்கலும். நஹ்வுடைய சட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக பேசப்படுகிறது. வல் இஅ்திஸாமு என்று படிச்சா நாங்க அத்துஃபாகத்தான் கொடுப்போம். எங்க அத்துஃப் வைப்போம்னா தமஸ்ஸுக் என்ற வார்த்தை இன்னை இல்லாமல் இருந்தால் அதனுடைய அசல் எப்படி இருக்குமோ, அதனுடைய ஆரம்ப நிலைமை எப்படி இருக்குமோ அதுல நாங்க அத்துஃப் வச்சு வல் இஅ்திஸாமு என்று படிக்கிறோம். அப்படி இல்லாம நேரடியாக நாங்க தமஸ்ஸுக்குல அத்துஃப் செஞ்சு வல் இஅ்திஸாம என்றும் எங்களுக்கு வாசிக்கிறோம். சரி, வல் இஅ்திஸாம, எனவே வல் இஅ்திஸாம பிஹபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடிப்பது என்பது லா யதிம்மு, அது பூர்த்தியாக ஆகாது, இல்லா பிபயானி கஷ்பிஹி, தெளிவின் கொண்டே தவிர குர்ஆனையும் பற்றி பிடிக்க முடியாது என்பதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக இமாம் எங்களுக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், அவர் ஏன் இல்முல் ஹதீஸை தெரிவு செய்தார், தன்னுடைய தஅலீஃபுக்கு இல்முல் ஹதீஸை தெரிவு செய்ததன் காரணம் என்னவென்றால், குர்ஆனை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலே நாங்கள் எடுப்பதாக இருந்தால் கட்டாயம் ஹதீஸுடைய தொடர்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஹதீஸுடைய அந்த தொடர்பு சீராக எங்களுக்கு அமைய வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்வு ஜெயம் பெறும். எனவேதான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒரு துறையை நான் தெரிவு செய்யாமல் இந்த ஹதீஸுடைய துறையை நான் தெரிவு செய்தேன் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே வல் இஅ்திஸாம, இஅ்திஸாமுக்கும் அத்தமஸ்ஸுக் என்ற கருத்து தான். வல் இஅ்திஸாம பிஹபிலில்லாஹ் லா யதிம்மு இல்லா பிபயானி கஷ்பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய அந்த தெளிவின் விளக்கத்தை கொண்டே தவிர குர்ஆனையும் எங்களால் பற்றி பிடிக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார். அதே போன்று அடுத்த வார்த்தையில இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அம்மா பஅதுக்கு பிறகு சொன்ன இரண்டாவது விடயத்தை ஞாபகம் செய்கிறார். இரண்டாவது விடயம், முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்முல் ஹதீஸில கிதாபை கோர்வை செய்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மசாபிஹு சுன்னா என்ற கிதாபை அசலாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிதாபை துயர்ந்துதான் இந்த மிஷ்காத்துல் மசாபிஹை எழுதியிருக்கிறார். எனவே ஏன் அவர் மசாபிஹு சுன்னா என்ற கிதாபை தெரிவு செய்தார்? அதுவல்லாமல் அவர் புதிய அவராக ஒரு கிதாபை அவர் உருவாக்கி இருக்கலாமே, ஏன் மசாபிஹு சுன்னாவை அவர் அசலாக கொண்டு வந்தார் என்பதற்குரிய அந்த காரணத்தை இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். وكان كتاب المصابيح الذي صنفه الإمام محيي السنة قامع البدعة أبو محمد الحسين بن مسعود الفراء البغوي رفع الله درجته أجمع كتاب صنف في بابه وأضبط لشوارب الأحاديث وأوابدها. ولما سلك رضي الله عنه طريق الاختصار وحذف الأسانيد تكلم فيه بعض النقاد، وإن كان نقله وإنه من الثقات كالإسناد، لكن ليس ما فيه أعلام كالأغفال. خير. இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது நோக்கம் சம்பந்தமாக, தன்னுடைய இரண்டாவது விடயம் சம்பந்தமாக இந்த இடத்திலே சொல்கிறார். ஏன் மசாபிஹு சுன்னா என்ற கிதாபை நான் தெரிவு செய்தேன் என்பது சம்பந்தமாக சொல்கிறார். வகான கிதாபுல் மசாபிஹ், மசாபிஹு சுன்னா என்ற இந்த கிதாப் செய்தவர் யார்? இந்த முஹ்யி சுன்னா என்பது இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவருக்குரிய லகப். ஏன் இவருக்கு இந்த லகப் வந்ததென்றால், இவருடைய பிரபல்யமான கிதாபுகள் ஒன்றுதான் ஷரஹு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். இது ஹதீஸுடைய துறையிலே இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கோர்வை செய்த கிதாப். இந்த கிதாபை அவர் கோர்வை செய்து முடித்த போது ஒரு நாள் தன்னுடைய கனவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் இவரை பார்த்து சொல்கிறார்கள், அஹ்யாக்கல்லாஹு கமா அஹ்யைத சுன்னதி,
இந்த சுன்னத்தை நீ எவ்வாறு ஹயாத்தாக ஆக்கினாயோ அதே போன்று அல்லாஹ் உன்னை ஹயாத்துடன் வாழச் செய்வானாக என்ற இந்த துஆவை நபி அவர்கள் செய்தபோது இவர் விழித்தெழுகிறார். இதை மக்களிடம் அறிமுகப்படுத்துகிறார். அத்துடன் இவருடைய இந்த முஹ்யி சுன்னா, சுன்னத்தை உயிர்ப்பித்தவர் என்ற இந்த லகப் இவருக்கு ஒரு பெயராக மாறிவிடுகிறது. எனவே இமாம் முஹ்யி சுன்னா காமிஉல் பிதஅ, பிதஅத்தை அழித்தொழித்தவர் இமாம் முஹம்மத் அபு முஹம்மது அல் ஹுசைன் பின் மஸ்ஊத் அல் ஃபர்ரா ரஹிமஹுல்லா, இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள். எனவே இவருடைய கிதாபாகிய மசாபிஹு சுன்னா என்ற இந்த கிதாப் ஆன போது இவர் சம்பந்தமாக இன்னும் நாங்கள் நிறைய பேசணும். அல்ஹம்துலில்லாஹ் முகத்திமத்துல் முஸன்னிஃப் இதுல நாங்க தாராளமான முறையில பேசினோம். என்றாலும் ஒரு சில வார்த்தைகளை நாங்க இடத்துக்கு பேசுவோம். அபு முஹம்மத், இவருடைய பெயர் அபு முஹம்மத் அல் ஹுசைன் பின் மஸ்ஊத் அல் ஃபர்ரா அல் பக்வி ரஹிமஹுல்லா. அல் ஃபர்ரா என்று ஏன் இவருக்கு சொல்லப்படும் என்றால், இந்த ஃபர்ரா என்பது இது இவருடைய தந்தை ஃபர் என்று சொல்லக்கூடிய, ஃபர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆடைகள்ல ஒரு வகைதான் ஃபரா. எங்கட இதுல சொல்ல போனா நாங்க குளிர்காலத்துல போடக்கூடிய அந்த ஸ்வீட்டர் மாதிரி ஒரு அமைப்புல செய்யக்கூடியதான் ஃபர்வ் என்று சொல்லக்கூடியது. இந்த ஃபர்வை செய்யக்கூடியவராக அல்லது அதை விற்கக்கூடியவராக, வியாபாரம் செய்யக்கூடியவராக இவருடைய தந்தை இருந்ததினால்தான் இவருக்கு அல் ஃபரா என்ற வார்த்தை இவருக்கு லக்கபாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் பக்வி என்ற வார்த்தை இமாம் பகவி ரஹிமஹுல்லா இவருக்குரிய நிஸ்பத்தாக இருக்கிறது. சூர் என்ற இந்த ஊருடன் நிஸ்பத் செய்துதான் இவருக்கு அல் பக்வியு என்று சொல்லப்படும். இந்த பக்சூர் என்று சொல்லக்கூடிய ஊர் இராக், மர்வ் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது. இந்த பக்சூர் என்ற வார்த்தை இது இஸ்ம் முரக்கபை சேர்ந்தது. உதாரணமாக பக் என்று சொல்வதை போல பக்சூர், பக் என்பது ஒரு தனி வார்த்தை, சூர் என்பது ஒரு தனி வார்த்தை. இப்ப நிஸ்பத்துக்காக வேண்டி இந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால், நிஸ்பத்துடைய யாவை இந்த வார்த்தையுடன் நாங்கள் இணைக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் இரண்டாவது ஜுசு போக்கப்படும், முதலாவது ஜுசு தான் இருக்கும். எனவே பக் என்ற வார்த்தையுடன் சேர்க்கும் பொழுது பகியுன் என்ற வார்த்தை தான் நிஸ்பத்திலே வரும். எனவே இந்த பகியுன் என்ற வார்த்தை இது பகி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தை, அதாவது தவறான கருத்தை தரக்கூடிய ஒரு மிக மோசமான கருத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு இது ஒப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே இந்த யாவுக்கு முன்னால் வாவங்கு அதிகரிக்கப்படுகிறது. அதிகரித்து பசார அல் பக்வியு, பக்வி என்பதாக இந்த வார்த்தை மாறிவிடுகிறது. எனவே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபாகிய வகான கிதாபுல் மசாபீஹ் அல்லதி ஸன்னஃபஹு அல் இமாம் முஹ்யி சுன்னா காமிஉல் பிதஅத்தி அபு முஹம்மத் அல் ஹுசைன் பின் மஸ்ஊத் அல் ஃபர்ரா அல் பக்வி ரஃபா அல்லாஹு தரஜத்தஹு. இமாம் கதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஷேகாகிய இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அழகான ஒரு துஆவை செய்கிறார். ரஃபா அல்லாஹு தரஜத்தஹு. எனவே இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான், கட்டாயம் எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று எந்த கிதாபை நாங்கள் படிக்கின்றோமோ அந்த கிதாபை எழுதிய முஸன்னிஃப்களுக்கும் நாங்கள் எங்களுடைய துஆக்களில் அவர்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த கிதாபான போது அஜ்மா கிதாபின் சுன்னிஃப ஃபீ பாபிஹி, அஜ்மா கிதாபின் ஃபீ பாபிஹி, ஹதீஸுடைய துறையிலே அந்த ஹதீஸுடைய பாபிலே கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகளில் அனைத்து கிதாபையும் உள்ளடக்கிய ஒன்று சேர்த்த ஒரு கிதாபாக இது ஆன போது, அதே போன்று வஅல்பத லிஷவாரிதில் அஹாதீஸ் வஅவாபிதிஹா, ஹதீஸுகள் விரண்டோடுதல், ஹதீஸுகள் விருட்சி அடைதல், இவைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக, இவைகளுக்குரிய மிகப்பெரிய பாதுகாப்பாக இமாம் முஸன்னிஃப் பகவி ரஹிமஹுல்லா அவருடைய இந்த கிதாப் ஆன போது இந்த இடத்திலே வரக்கூடிய வஅல்பத லிஷவாரிதில் அஹாதீஸ் என்ற வார்த்தை, வஅவாபிதிஹா என்ற வார்த்தை, இது
هذا من باب إضافة الصفة إلى الموصوف. இந்த இடத்திலே சிஃபத்தை அஷ்ஷாரிதா என்றுதான் வந்திருக்க வேண்டும். நாங்க சிஃபத்தை முபாஃபாக ஆக்கி மௌசூஃப முபாஃபுன் இலைஹியாக ஆக்கி இருக்கிறோம். இதனுடைய ஹதீஸ், இதனுடைய கருத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அல் அஹாதீது ஷாரிதா என்றா அல் அஹாதீஸ் அல்லதி தஹ்ருஜு அனில் அஸ்ஹான், எங்களுடைய திகனுகளை விட்டும் வெளியேறக்கூடிய ஹதீதுகள், அதாவது நீண்ட நேரம் நம்முடைய திகனிலே இருக்காத ஹதீதுகள். அதே போன்று அல் அஹாதீஸ் அல் ஆபிதா, உங்களுக்கு தெரியும் ஹதீஸிலே வருகிறது, இன்ன லிஹாதல் இல்ம் அவாபித கஅவாபிதில் வஹ்ஷ். அவாபித் என்பதனுடைய கருத்து அல் பஈத் அல் முத்தனஃபிர், வேகமாக விரண்ட ஓடக்கூடிய ஹதீதுகள். எனவே இதனுடைய கருத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய திகனுகளை விட்டும், எங்களுடைய திகனிலிருந்து சிந்தனையிலிருந்து இந்த ஹதீதுகள் என்பது மிக வேகமாக வெளியேறிவிடக்கூடிய ஹதீதுகள். அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு ஸைதுன் வல் கிதாபத்து கைதுன். இல்ம் என்பது அது எம்மை விட்டு முரண்டோடக்கூடிய ஒன்று, ஆனால் அதற்குரிய விலங்கு அல் கிதாபா, நாங்கள் எழுதி வைப்பதன் மூலமாக அது பாதுகாக்கப்படும். வெறுமையை நாங்கள் மனனம் செய்வோமாக இருந்தால் அவைகள் மறக்கடிக்கப்படும். எழுதி வைக்கக்கூடிய இல்முகள் அது பாதுகாக்கப்படும். எனவே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் பகவியுடைய கிதாபாகிய மசாபிஹு சுன்னா என்ற இந்த கிதாப் அஜ்மா கிதாபின் சுன்னிஃப ஃபி பாபிஹி, ஹதீஸுடைய அந்த துறையிலே கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகளில் அனைத்து கிதாபுகளையும் ஒன்று சேர்த்த கிதாபாக இந்த கிதாபான போது, وأضبط لشوارد الأحاديث وأوابطها, ஹதீஸுகள் ஷாரிதான ஹதீஸுகள் அதே போன்று ஆபிதான ஹதீஸுகள், இந்த ஹதீஸுகளை பாதுகாக்கக்கூடிய கிதாபாக இந்த கிதாப் ஆன போது, வலம்மா சலக ரலியல்லாஹு அன்ஹு தரீகல் இக்திசார். எனவே இந்த இடத்திலே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் மசாபிஹு சுன்னாவை நான் தெரிவு செய்தேன் என்றால், இந்த கிதாப் என்பது மிக முக்கிய கிதாபாக இருக்கிறது. ஹதீஸுடைய துறை சார்ந்த அனைத்து ஹதீதுகளையும் உள்ளடங்கிய ஒரு கிதாபாக இருக்கிறது. எனவேதான் இந்த கிதாபை நான் தெரிவு செய்திருக்கிறேன் என்று இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறார். வலம்மா சலக ரலியல்லாஹு அன்ஹு தரீகல் இக்திசார், இமாம் பகவி ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர் சென்ற போது, அப்படி என்றால் மிக சுருக்கமான முறையிலே ஐ அல் இக்திஃபாஉ அலா முத்தூனில் அஹாதீத், ஹதீதுகளை மாத்திரம், ஹதீதுகளுடைய மத்தினை மாத்திரம் சொல்லியிருக்கிறார். இந்த பாதையிலே, இந்த வழியிலே அவர் சென்ற போது, வஹதஃபல் அஸானீத, இஸ்னாதுகளை அவர் போக்கிய போது, இந்த இடத்திலே இஸ்னாத் என்பதை கொண்டு முராத் ஹஸ்பு ஸஹாபி வதர்குல் முஹ்ரிஜி ஃபி குல்லி ஹதீத், ஒவ்வொரு ஹதீதிலும் வரக்கூடிய சஹாபிகளை போக்கி இந்த ஹதீதை யாரெல்லாம் தஹ்ரீஜ் செய்திருக்கிறார்களோ அவர்களையும் போக்குவது. இந்த வழிமுறையில் தான் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சென்றார்கள். எனவே இமாம் ஹதீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தரீக்குல் இக்திசார், அதே போன்று ஹஸ்புல் அஸானீத், இந்த துறையிலே, இந்த வழியிலே அவர் சென்ற போது, தகல்லம ஃபீஹி பஅதுன் நுகாத், சில விமர்சகர்கள், النقاد العلماء الناقدون المميزون بين الصحيح والضعيف, தேர்ச்சி பெற்ற உலமாக்கள், இவருடைய இந்த கிதாபுடைய விடயத்திலே சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இமாம் ஹதீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, وإن كان نقله وإنه من الثقات كالإسناد, وإن كان نقله, அவருடைய நக்ல், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்னாத் இல்லாமல் இந்த ஹதீதை, இந்த கிதாபை நக்ல் செய்திருக்கிறது. இந்த விடயம் அவர் நக்ல் செய்திருப்பது என்பது கல் இஸ்னாத், இவர் இஸ்னாதுடன் சொன்னதை போன்றுதான். வஇன்னஹு மினஸ் ஸுகாத் என்ற வார்த்தை ஜும்லா முஅ்தரிதா. இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மினஸ் ஸுகாத், ஸிகத்தான உலமாக்களை சேர்ந்தவர்கள், அல் முஅ்தமிதீன் ஃபி நக்லில் ஹதீத், ஹதீதை நகல் செய்யக்கூடிய விடயத்திலே இவர் ஒரு முஅ்தமதான உலமாவாக இருக்கிறார். அப்படி இருந்தும் இவர் இஸ்னாத் இல்லாமல் இந்த
நக்கல் செய்தது என்பது இது இஸ்னாதை சொன்னதை போன்றுதான் என்பதாக இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இவருடைய ஹதீஸுடைய தரத் இது இஸ்னாத் இல்லாமல் வந்திருந்தாலும் இது இஸ்னாத் இருக்கின்ற ஹதீஸுடைய தரத்தை கொண்டுதான். ஏனென்றால் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸுக்கு இஸ்னாதை சொல்லாவிட்டாலும் அவர் இஸ்னாதை சொன்னதை போன்றுதான். ஏனென்றால் அந்த இஸ்னாதை சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு தேவையும் ஏற்படவில்லை. அவர் ஒரு சிக்கத்தான ஆளாக இருந்தார். எனவே சொல்லாமல் விட்டுவிட்டார். இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள், இந்த விடயத்தை சொல்லிவிட்டு, அதாவது இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து விட்டு எப்படி சொல்கிறார்கள், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்னாத் இல்லாமல் இந்த ஹதீஸை நக்கல் செய்து லாக்கின் லைஸ மா ஃபீஹி அஅலாமுன் கல் அக்ஃபாலி. லைஸ மா ஃபீஹி அஅலாமுன் கல் அக்ஃபால். அஅலாம் என்றால் அலாமா, ஆசார் என்ற கருத்து. அஅலாம் என்று எதுக்கு சொல்லுவோம் என்றால் அத்தரீக் அல்லதி யகூனு ஃபீஹி அலமுன், அதாவது அடையாளங்கள் இடப்பட்ட பாதைக்குத்தான் அஅலாம் என்று சொல்லுவோம். இந்த பாதையிலே செல்வது என்பது மிக விலகு. அக்ஃபால் என்று எதற்கு சொல்லுவோம் என்றால் எந்த பாதையில் அடையாளங்கள் இடப்படாமல் அந்த பாதை மூடலாக இருக்கிறதோ அந்த பாதைக்குத்தான் நாங்கள் அக்ஃபால் என்று சொல்லுவோம். எனவே இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லாக்கின் என்றாலும் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிக்கத்தான ஆளாக இருந்தாலும் லைஸமா ஒன்றில்லை, ஃபீஹி அஅலாம் அதிலே அஅலாம் அடையாளங்கள் இடப்பட்டிருக்கிறது, ருவாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிதாப் என்பது இல்லை, கல் அக்ஃபால் அடையாளங்கள் சொல்லப்படாது போன்று இல்லை. அதற்கும் இதற்கும் மத்தியில் பெரும் வித்தியாசம் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இடத்திலே இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒன்றையும் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். அஅலாம் என்ற இந்த வார்த்தையை கொண்டு முராத் மிஷ்காத்துல் மசாபி, அதே போன்று அக்ஃபால் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு முராத் மசாபிஹுஸ் சுன்னா. எனவே இவருடைய வார்த்தையின் சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், லைஸ மா ஃபீஹி அஅலாமுன், மிஷ்காத் என்ற இந்த கிதாப் இல்லை, கல் அக்ஃபால் மசாபிஹுஸ் சுன்னா என்ற இந்த கிதாபை போன்று இல்லை. இதற்கும் மசாபிஹுஸ் சுன்னாவுக்கும் மத்தியில் மிக பெரும் வித்தியாசம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆனால் உண்மையிலே இந்த இடத்திலே எவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும் என்றால், லைஸ மா ஃபீஹி அக்ஃபாலுன் கல் அஅலாம், இவ்வாறு வருவதுதான் மிக பொருத்தம், இவ்வாறு சொல்வதுதான் மிக பொருத்தம். எந்த கிதாபில் ருவாத்துகள் சம்பந்தமாக பேசப்படவில்லையோ அந்த கிதாப் ருவாத்துகள் சம்பந்தமாக பேசப்பட்ட கிதாபை போன்று அல்ல என்று சொல்வதுதான் மிக பொருத்தம். என்றாலும் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பேச்சை புரட்டி சொல்லி இருக்கிறார். லைஸ மா ஃபீஹி அஅலாமுன் கல் அக்ஃபால் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் தவாதுஅன் மஅல் இமாம் அல் பகவி மூத்தவர்களாக இருக்கிறார்கள், தன்னுடைய வயதை விடவும் மூத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவருக்கு நான் கட்டுப்பட வேண்டும். தவாதுஅன் பணிவுக்காக வேண்டி இந்த வார்த்தையை இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாற்றி புரட்டி சொல்லி இருக்கிறார்கள். எனவே சுருக்கமாக இந்த இடத்திலே எங்களுக்கு தெளிவாகிறது, மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற கிதாப் மசாபிஹுஸ் சுன்னா என்ற கிதாபை போன்றல்ல. ஏனென்றால் மிஷ்காத்துல் மசாபிஹிலே யாரெல்லாம் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்களோ அந்த சஹாபாக்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்த ஹதீஸை தஹ்ரீஜ் செய்தவர்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் இஸ்னாத் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மசாபிஹுஸ் சுன்னாவை பார்ப்போமாக இருந்தால் அதிலே வரக்கூடிய ஹதீஸிலே ருவாத்துகள் சொல்லப்படவில்லை. அதே போன்று அதிலே வரக்கூடிய ஹதீஸிலே அந்த ஹதீஸை தஹ்ரீஜ் செய்தவர்கள் சொல்லப்படவில்லை. சுருக்கமாக சொன்னால் இஸ்னாத் இல்லாமல் அந்த கிதாபை எழுதியிருக்கிறார். எனவே அந்த கிதாப் இந்த கிதாபை போன்றல்ல, இதற்கும் அதற்கும் மத்தியில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதாக இமாம் ஹத்தீப் திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததை நாங்க எங்களோட அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுல இன்னும் சில புது விடயங்களை இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தா கேளுங்க. நேரம் கொஞ்சம் அதிகமாக பேத்தி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஷேக். வியாழக்கிழமை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். தயாராகிற விஷயங்கள் கிழமை கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை கொஞ்சம் சிரமமே. எனக்கும் வியாழக்கிழமை தான் ஃப்ரீன்றதால தான் நான் இந்த நாளை தெரிவு செஞ்சேன். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக கொஞ்சம் மஷூரா பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல இன்ஷா அல்லாஹ். இந்த ஷேக் அடுத்த நாளுகள் மதரசாவோட பாடத்துக்குரிய நாட்கள், இந்த நாள் ஃப்ரீயான நாள். உங்களையும் கொஞ்சம் இன்றைக்கும் வருகை கொஞ்சம் குறைவா இருக்குது. நினைச்சேன் நான் எதிர்த்தானாக இருக்கும்னு சொல்லி, அதனாலதான் என்ன மஷூரா சொன்னேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஷேக் இன்ஷா அல்லாஹ் மஷூரா பண்ணுவோம். நம்ம என்ன மாத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கடைசி லைசமா ஃபீஹி அலாம் கல்மன், அந்த அந்த இபாரத்தை கொஞ்சம் திரும்பி ஒரு தடவை அர்த்தம் வைக்கணும். லைசமா ஃபீஹி அலாம். இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு சொல்ற எப்படியான கிதாப் ஃபீஹி அலாம், அந்த கிதாபிலே அலாம் என்றா இங்க ருவாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அலாமுக்கு தான் நாங்க அல்ஹம்துலில்லாஹ் விளக்கங்கள் பார்த்துட்டோம். ருவாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிதாப் என்பது இல்லை கல் அஃபாலி என்ற ருவாத்துகள் சொல்லப்படாத கிதாபை போல இல்லை என்பதாக சொல்கிறார். ஆனா உண்மையிலே இது எப்படி வரணும் என்றா மாறி வரணும். லாக்கின் லைஸமா ஃபீஹி அஃபாலுன் கல் அலாம் என்றுதான் வர வேண்டும். இதுதான் முறை. ஆனா இமாம் ஹத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவாதுவன் இப்படி கொண்டு வந்திருக்கிறார். மா வந்து இந்த மா என்ன மௌசூலா இல்ல நஃபியா? மா மௌசூல். சரி. சரிங்க. சரி. ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ்.